அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவதில் என்ன தவறு என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியிருந்தார் இல்லையா? இப்போ அதிமுக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் சென்று விட்டதாக விசிக தலைவர் திருமாவளவனும் தெரிவிச்சிருக்காரு. ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தினத்து உரையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்பில் கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்தில் நல்லது செய்ய நீங்கள் நம்ம சென்னையில் சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்கே முதல்கள பணியாளர்களாக நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது ஆர்எஸ்எஸ்னுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே. இதில் என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு. சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சொன்ன குற்றச்சாட்டு சரிதான். விஜய் என்ன சொல்றது? விஜய் திருந்திக்கணும்ன்ற நன்றான். விஜய் ஆர்எஸ்எஸ் பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வெளிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வெளிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் சங்க பரிவார அமைப்புகளின் செயல் திட்டங்களும் ஒன்றாகும். அப்படிப்பட்ட இயக்கம் வளர்ச்சியடைவது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே பட்டேல் உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.